குறை சொல்ல போகிறோன்னு தானே பார்க்க போகிறீங்க. அப்படி இல்லை, எல்லாருமே இது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இவங்க ஃபோட்டோவை போட்டு குறை சொல்லி ஒரு சாரீ எடுத்து அதை ரிவ்யூ பண்ணுறதுங்கிற பேரில் குறை சொல்கிறது தான் நிறைய பேர் வழக்கமாக வச்சுருக்காங்க. அது நெகட்டிவாக பண்ணுறேங்கிற பேரில் தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் ஒரு பாசிட்டிவ் வேல கொண்டு போகலாங்கிறதுக்காக தான் இவங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன பாசிட்டிவ் வேலைன்னா, இதே சேம் சாரீ நானுமே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அது வந்து 700க்கு நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்னா வாங்கிக்கோங்க. அதில் வந்து 1200 போட்டிருக்குது. அவங்க வந்து பொட்டிக் வந்து பிக் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கறதுனால அப்படி இருக்குது. நான் ஸ்மால் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போதைக்கு நான் வந்து 50 ருபீஸ் தான் எனக்கு பெனிஃபிட் வச்சு நான் விற்றுட்ருக்கேன். ஆல்ரெடி குர்த்தீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அம்பர்லா கட்டு நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயுமே சொல்லியிருப்பேன், ஸ்மால் பிஸ்னஸ்ங்கிறதுனால தான் நான் 50 ருபீஸ்க்கு வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ப்ராஃபிட் இல்லாமல் ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு ப்ராஃபிட் வர மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கஸ்டமரையும் நிறைய அளவுக்கு பிடிக்கணும், அதே சேம் டைம் வந்து எல்லாேருக்கும் ரீச் இருக்கணும் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதேமாரி ஸ்மால் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே அதே சேம் சாரீ தான் எடுத்து நானும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து என்ன முந்தி வந்து ராமர் ப்ளூ வந்துடும். அதேமாரி வந்து வைர ஊசி பேட்டர்னில் வந்துடும். லைனாக செக்குடில் வந்து வைர ஊசி பேட்டர்னில் வந்துடும். அதேமாரி முந்தியில் வந்து இந்தமாரி 4 புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே இருக்கும். அப்படியே சேம் டிட்டோ தான், அதே தான். அவங்க லைட்டனிங் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால அது கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. கொஞ்சம் நம்ம அதாவது மொபைல்லே எடுக்கிறதுனால கொஞ்சம் டல்லான கேமராங்கிறதுனால இப்படி இருக்குது கொஞ்சம். இதுதான் கலர் வித்தியாசத்துக்கு. உள் சுத்து வந்து ப்ளைனாக வந்துடும். அதேமாரி வந்து முந்தி வந்து ராமர் ப்ளூவில் ஃபுல் ஜரி வந்துடும். கோல்டு ஜரி வச்சு ஃபுல் ஜரி வந்துடும். இதில் பாருங்கள் லைன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஜரியிலே தான் வந்துடும். இதில் பார்த்தா கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஆனால் ஃபுல் ஜரி தான் வந்துடும். இதே ராமர் ப்ளூவில் தான் வந்து முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பேக் சைடு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து முந்தி. பாருங்கள் ஜரி எப்படி இருக்குதுன்னு. இதுதான் முந்தி. அதே வந்து சேமில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸில் வந்து குட்டி குட்டிஸாக புட்டாஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் ப்ளவுஸு. அதுக்குமே ப்ளவுஸில் வந்து ஒரு சைடு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இது வேணாலும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். இதில் வந்து நான் வந்து 2 கலர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் காமிச்சிருக்கிறது வந்து 2 கலர்ஸ் தான். என்னென்ன கலர் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வேணால் பாருங்கள். இது எப்பயுமே வந்து இதில் வந்து இந்த மாதிரி விசிறி மடிப்பில் தான் இருக்கும். நான் வந்து ஏன் இந்த மடிப்பில் இந்த கலரை வச்சுருக்கேன்னா, ஆல்ரெடி நான் பிரித்து பார்த்ததுனால இந்த கலரில் இப்படி வச்சுருக்கேன். இந்த கலரில் இந்த மடிப்பில் இருக்குது. இந்த சாரீ தான் அடுத்தது வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஸ்கை ப்ளூ வித்து இந்த வைலட்டு. இதுதான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கேமரா தான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. சேம் பேட்டர்ன் சேம் தான். பேட்டர்னை பார்த்தாலே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும் பொறுமையாக. இது சேம் பேட்டர்ன் தான். எதுக்கு இதேமாரி மடிப்பு இருக்குன்னா வந்து நான் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்த்ததுனால எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்ததுனால மடிப்பு கலைஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு வந்து விசிறி மடிப்பில் தான் வரும். இது வந்து முந்தானி பாருங்கள் ஹெவியாக எவ்வளோ இருக்குதுன்னு. ஃபுல்லாக வந்து கோல்டு ஜெரி. அதேமாரி இது வந்து சூப்பரான காம்பினேஷன். ஸ்கை ப்ளூ வித் வைலட் வந்து எங்கேயுமே கிடைக்காத காம்பினேஷன். அதே சேம் டைம் அந்த கோயம்புத்தூர் ஈரோடு சைடெலாம் வந்து இதேமாரி தான் வந்து கொஞ்சம் அந்த டல்லான கலரும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா மேட்சிங்காக அப்படி தான் கட்டுவாங்க. அதுமாரி இதுமாரி வந்து முந்திலையும் இப்படி வந்துடும் வைலட்டு ஃபுல் ஜரியில். அதேமாதிரி வந்து ப்ளவுஸ் இப்படி வந்துடும். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்லீவில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதேமாரி இப்போ நியூவாக டைப் பண்ணல ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்களே அப்படி வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல் சுத்து. இதில் வந்து பார்டர் இதே சேம் பேட்டர்ன் தான், கலர் மட்டும் தான் வித்தியாசம். பார்டருமே வந்து 4 புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக நான் விரிச்சிட்டேன், அதனால் ஒரே தடவை விரிச்சே காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் இப்படி தான் இருக்குது சாரீ. இது வந்து செமி சாஃப்ட் சில்க்லாம் கிடையாது, செமி சாஃப்ட் சில்க் தான். ரொம்ப சாஃப்ட் சில்க்கும் இல்லாமல் அதே சேம் டைம் வந்து ரொம்ப சில்க் சரியும் இல்லாமல் செமி சாஃப்ட் சில்க் தான். இது கொஞ்சம் மடிப்பெல்லாம் வந்து அதுதான் சொல்லி ஆகணும். மடிப்பெல்லாம் சூப்பராகவே வருது. நான் இதில் வந்து எப்படி மடிப்பு வருது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். மடிப்பெல்லாம் சூப்பராக இருக்கேன். ப்ரீ ப்ளீட் பண்ணணும், அயன் பண்ணணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. கிட்டேயும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதேமாரி தான் வந்து ஜரி வந்துடும். செக்குடு பேட்டர்ன், அதாவது வைர ஊசி பேட்டர்னில் வந்துடும். இப்போ வைர ஊசி தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அந்த பேட்டர்ன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. உள் சுற்று இதேமாரி தான் ப்ளைனாக இருக்கும் ஒரு சுற்று. அப்புறம் வந்து ப்ளவுஸ் இப்படி வந்துடும். உள் சுற்றுக்கு பக்கத்தில் ப்ளவுஸ் வைலட் கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும். அப்புறம் ஒரு பக்கம் பார்டர் வந்துடும். நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஸ்லீவில் வச்சு வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நான் ப்ளீட் எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. பார்டருமே வந்து ப்ளீட் எடுக்கிறதுக்கெலாம் பார்டருங்க முந்தானியுமே ப்ளீட் எடுக்கிறதுலாம் ஈஸியாகவே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு.
அது ப்ரைஸ் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜஸ்ட் 700க்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எதுக்கு கொடுத்துட்ருக்கேன்னா 600க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. 50 ருபீஸ் எனக்கும், ஃப்ரீ ஷிப்பிங் 50 ருபீஸும். அதுதான் 700 மொத்தம். 600க்கு சேல்ஸ் பண்ணாங்க. லோக்கல் ஷாப்பில் 600க்கு தான் சேல்ஸ் பண்ணாங்க. நான் வந்து 700க்கு சேல்ஸ் பண்ணேன். ஏன்னா 50 ருபீஸ் எனக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்க்கும் 50 ருபீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கும் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது ஸ்கை ப்ளூ வித் வைலட்டு. பேக் சைடு பாருங்கள், முந்தி காமிக்கிறேன். ஈஸியாக இருக்கும் ப்ளீட்டடுக்கு. நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். அதே சேம் டைம் வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு பேக் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு பர்சனலாகவே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்குன்னு எடுத்தேன் இந்த கலரு. அதனால தான் இது வந்து நான் பிரிச்சுட்டேன். விசிறி மடிப்பில் இருக்கிறத பிரிச்சுட்டேன். அதில் விசிறி மடிப்பில் இருக்கிறத பிடிக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து யாருக்காவது சேல்ஸ் பண்ணலான்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இப்போ ப்ரைஸு அதே சேம் டைமு இதே கிளாத்தாக இதே மாடலான்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பாருங்க. இப்போல்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வியர் பண்ணி இருக்கிறது ஒன்று, சேல்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்காங்க. அப்படி இல்லை. நம்ம அதில் என்ன இருக்கோ அதே தான் காமிச்சிருக்கோம். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ப்ளீட்டெல்லாம் அப்படியே நிற்கும். நீங்கள் ஹொரி பண்ணிக்கவே வேணாம். நான் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து அது ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த சாரியை பார்த்து தான் நானுமே சேல்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நிறைய பேரை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே சேம் டைம் நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்காக தான் 50 ருபீஸ் மட்டும் ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா சேல்ஸ் பண்ணுறதுக்கும். அதனால் அதிக பேரை கவர் பண்ணணுங்கிறதுக்காக, ஸ்மால் பிஸ்னஸ் அதே சேம் டைம் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து இதுமாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுநாளே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும். அதேமாதிரி வேணால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.